பொதுவாக மருத்துவ ரீதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியாக வயசை சைல்ட்ஹுட் 12 வயசு கீழே, அடலசன்ட் விடலை பருவம் 18-20 வயசு, டீனேஜ் 20-25, அதுக்கு அடுத்து அடல்ட்டு 25-40, அதுக்கு பின்னாடி எல்டர் 60 வயசுக்கு மேலே உள்ளதை முதியோர்னு சொல்கிறோம். அந்த 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களை முதியோர்னு சொல்கிறத விட யங் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையான முதியவர்கள் 70 வரைக்கும். அதுக்கு பின்னாடி ஓல்டு 70க்கு மேலே, 80க்கு மேலே ஓல்டு அப்படின்னா. ஸோ ஒருத்தர் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது அவங்களுக்கு வயசே கிடையாது. பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வயதான காலத்தில் தான் பல கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதை நம்ம முக்கியமாக உணர்ந்துக்கணும். பொதுவாக இந்த வயதான காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான தொந்தரவுல முதல் தொந்தரவு ஞாபக மறதி தொந்தரவு. அந்த ஞாபக மறதி தொந்தரவு உடனே ஒரு நாளில் ஏற்படாது. அது எப்படி ஏற்படும்னா, ஒரு ஜாமான் வாங்க போவோம், 10 ஜாமான் நினச்சிட்டு போவோம், அதில் 2 மறந்துடும். டக்குன்னு லேசான ஒரு ஞாபக மறதி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருக்கையிலே நம்மளை அறியாமல் கண்கலங்கி அந்த அழுகையை அடக்கவே முடியாமல் போயிடும். எதையும் தாங்கக்கூடிய அந்த எமோஷனல், நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை குறைஞ்சிடும். அதே மாதிரி யூரின் வந்துருச்சுன்னா அடக்க முடியாது, உடனே அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போய் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இதே மாதிரி இந்த வயதான இது அதிகமாக ஆக ஆக இன்னும் சில தொந்தரவுகள் எப்படி ஏற்படும்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போய் திரும்ப அந்த இடத்துக்கு வர முடியாது. சொல்ல புரியுதுங்களா? ஒரு இடத்த விட்டு போவோம், திரும்ப அந்த இடத்துக்கு வர முடியாமல் போவோம். ஒருத்தர் பேசுவாங்க, பேச்சை வச்சு அவங்கள கண்டுபிடிக்க முடியும், பார்த்து அவங்கள கண்டுபிடிக்க முடியும், பேர் சொல்லணும். இதே மாதிரி ஞாபக மறதி தொந்தரவு. இந்த ஞாபக மறதி தொந்தரவு எல்லாத்துக்கும் வருமா அப்படிங்கிறதுனா எல்லாத்துக்கும் வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. எந்த அடிப்படையில்னா, இந்த ஞாபக மறதி தொந்தரவு வராமல் தடுக்கிற வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த மீட்டிங்கினுடைய முக்கியமான சாராம்சம். எப்படின்னா, இந்த ஞாபக மறதி தொந்தரவுக்கு இளம் வயதில் கல்வி கற்கணும். படித்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஞாபக மறதி நோய் குறைவாக வரும். படித்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி நோய் குறைவாக வரும். ஏன்னா நம்ம ஒன்று படிக்க உள்ளது ஒரு அனுபவத்தை வேலை பார்த்து கற்க நம்ம மூளையில் புதிய மூளை திசு இணைப்புகள் உருவாகிறதுனால நம்ம வயதானாலும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஞாபக மறதி நோய் வராமல் தடுக்கிறதற்கு கல்வி நமக்கு பயன்படும். ஸோ அதனால தான் இந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் அரசாங்கம் கொடுக்குது. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் தமிழக அரசு அதை செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி கல்வியை தவிர நமக்கு அடுத்து என்ன